வழக்கத்தை விட இன்னைக்கு தரமான மாடு அதிகமாக வந்திருக்குண்ணா. எல்லா மாடுமே குவாலிட்டி எடுத்துருக்குது. நீங்க எப்போ வந்தாலும் மார்க்கெட் வந்தா நம்ம வந்து எடுக்கிற மாடை நீங்க வந்து கம்பல்சரி பாருங்க, எந்த குவாலிட்டி எடுக்கிற என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க இப்போ சத்யாநெட் வந்து நீங்க தொடர்ந்து வந்து மாடு எடுத்துட்டே இருக்கீங்க. சோ இது வரைக்கும் வந்து மொத்தம் எத்தனை மாடு வந்து எடுத்திருக்கீங்க? 6 மாடு. 6 மாடு எடுத்திருக்கீங்க. எல்லா மாடுமே நல்லா இருக்குங்களா? நல்லா கறவைக்கு வராங்களா? சரிங்க. இப்போ இன்னைக்கு வந்து எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? 2. மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? மொத்தம் 5 மாடு வாங்கி 5 மாடு வாங்கிருக்கீங்க. மாடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் எவ்வளவு கறவைக்கு வர மாடுங்கண்ணே? எல்லாம் ஒரு 15லேருந்து ஒரு 20 லிட்டர் வரணும். சின மாடு பல்லே போடலைங்கண்ணா. பல்லே போடல, சரியான குவாலிட்டி இல்லைங்கண்ணே. ஆமாண்ணா. நல்ல ஒயிட் பேட்ச், நல்ல மணி செட். ஆமாண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்குண்ணா. நான் வழக்கம் போல வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறேன் சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கோம். ஆமாண்ணா. இன்னைக்கு பார்க்கறதுக்கு எல்லா மாடுகளுமே வந்து வழக்கம் போல தரமா இருக்காங்க. தரம்னா வழக்கத்தை விட இன்னைக்கு தரமான மாடு அதிகமாக வந்திருக்குண்ணா. எல்லா மாடுமே குவாலிட்டி எடுத்துருக்குது. நீங்க எப்போ வந்தாலும் மார்க்கெட் வந்தா நம்ம வந்து எடுக்கிற மாடை நீங்க வந்து கம்பல்சரி பாருங்க, எந்த குவாலிட்டி எடுக்கிற என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். எந்த மாடுமே குவாலிட்டியில 1% கூட குறையாது. பாருங்க, ஒரே ஃபார்ம் 5 மாடு எடுத்திருக்கு. சரிண்ணே. ஒரு ஃபார்முக்கு 5 எடுத்திருக்கு, இன்னொரு பொள்ளாச்சிக்கு 5 மாடு எடுத்திருக்கு, திருப்பத்தூருக்கு 2 மாடு எடுத்திருக்கு. சரிண்ணே. எல்லாமே நல்ல மாடு தான் எடுத்துருக்கோம். பாருங்க என்ன குவாலிட்டி அப்படிங்கிறது நீங்களே பாருங்க. எல்லாமே நல்ல கலர் பேட்ச் இல்லைங்களா? ஆமாண்ணா. எல்லாமே நல்ல ஹைட் வெயிட்டா இருக்காங்க. நல்ல கலர் பேட்ச் இல்லைங்களா? கண்டிப்பாண்ணா. பாருங்க. ஆனா உங்க பேருங்கண்ணே? குபேந்திரன். என்ன ஊர்ல வரீங்க? வானம்படி. சரிங்க. இப்போ சத்யாநெட் வந்து நீங்க தொடர்ந்து வந்து மாடு எடுத்துட்டே இருக்கீங்க. சோ இது வரைக்கும் வந்து மொத்தம் எத்தனை மாடு வந்து எடுத்திருக்கீங்க? 6 மாடு. 6 மாடு எடுத்திருக்கீங்க. எல்லா மாடுமே நல்லா இருக்குங்களா? நல்லா கறவைக்கு வராங்களா? சரிங்க. இப்போ இன்னைக்கு வந்து எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? 2 எடுத்திருக்கீங்க. இந்த 2 இருக்குல்ல அதாங்களா? நல்லா டாப் குவாலிட்டியில் ஒயிட் பேட்ச்ல எடுத்திருக்கீங்க. எவ்வளோ கறவைக்கு வருவாங்கண்ணா இவங்க? ஒரு 5 லிட்டர் வரும் ஒரு நாளைக்குங்களா? சரிங்கண்ணா. சரிங்கண்ணே. 15 லிட்டருக்கு மேலே கறக்கிறதுங்களா எப்படிங்கண்ணே? தீனி பொறுத்து. சரிங்க. சரிங்கண்ணா. ஓகே நன்றிங்கண்ணே. அண்ணா வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் அண்ணா. நம்ம சிந்தாமணி மாடு சந்தையில் இருக்கோம். சரி. இப்போ நீங்க சக்திநெட் மாடு வாங்கிருக்கீங்களா? ஆமாங்க. மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? மொத்தம் 5 மாடு வாங்கி 5 மாடு வாங்கிருக்கீங்க. மாடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு, நல்லா. எல்லாம் எவ்வளோ கறவைக்கு வர மாடுங்கண்ணே? எல்லாம் ஒரு 15லேருந்து ஒரு 20 லிட்டர் நேரத்துக்கு வர மாதிரி. 15 20 லிட்டர் நேரத்துக்கு வர மாதிரி. 15 20 லிட்டர் நேரத்துக்குங்களா? 2 நேரம் சேர்ந்து. 2 நேரம் சேர்ந்து இல்லைங்களா? சரிங்கண்ணா. மாடுகளாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், சக்தியாக செலக்ட் பண்ணுங்க. நாங்கள் சொன்னோம், அப்போ அவர் சொன்னார். நாங்கள் எங்கள் கேட்டார், இன்னும் டேஸ்ட் கேட்டு அது தந்துவிட்டோம். சரிங்க. ஒரு நாளைக்கு 15 to 20 லிட்டர் கறக்கிற மாடுகள் வாங்கியிருக்கீங்க. சரிங்கண்ணா. நம்ம வீட்டில் மாடு இருக்குங்களா? ஏற்கனவே இருக்குங்க. ஒரு 5 மாடு 6 மாடு. 5-6 மாடு இருக்குங்க. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஹெச்எஃப் பிரீட் தானே, இல்லை கிராஸ் பிரீட்? இல்லை, அதெல்லாம் வந்து ஜெர்சி இந்த மாதிரி. ஜெர்சிங்க. ஸோ இப்போ தான் முதல் முறை ஹெச்எஃப் கன்வெர்ட் ஆகிருக்கீங்க. ஹெச்எஃப் ஒரு 2 மாடு இருக்குது, ஜெர்சியும் இருக்குது, கூட வந்து நமக்கு ஹெச்எஃப் ரன்னிங் வந்து. ஸோ நீங்கள் எடுத்த எல்லாமே எல்லா மாடுமே நல்ல மாடுகளா எப்படிங்க? ஆமாம், நல்ல மாடு. எல்லா மாடும் நல்ல மாடு. ஓகே. இவங்களாம் நல்லா மடி செட்டில் இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம். இவங்க தலையத்துங்களா எப்படிங்க? இது ரெண்டாம் நீத்து. ரெண்டாம் மீத்து நல்ல நீட்டு போக்கு. ஆமாம். பல்லு எத்தனை பல்லு எடுத்தீங்கன்னா? இது வந்து 6 பல்லு. 6 பல்லுங்க. நீங்கள் எடுத்த மாடுகளாம் எத்தனை பல்லு எடுத்தீங்க? அதான் 4 பல்லு 6 பல்லு அந்த மாதிரி. 4 பல் 6 பல்லு எடுத்து எதுவுமே வந்து 8 பல்லு போகல. அதெல்லாம் போடலாம். 4 பல்லு 6 பல்லு எடுத்துருக்கீங்க. எத்தனாவது ஈத்துல எடுத்துருக்கீங்க? எதுங்க? ஈத்து எத்தனாவது ஈத்துங்க? ஈத்தால ரெண்டாம் நீத்து தலையீத்து. ரெண்டாம் மீத்து தலையீத்து எடுத்துருக்கீங்க. சரிங்க. மாடு எடுத்துல உங்களுக்கு திருப்திங்களா? திருப்தியா சார். சரிங்க. சக்தி நல்லா மாடு கொடுக்குறா எப்படிங்க? நல்லா பொறுமையாக பார்த்து எடுத்து கொடுத்தேன். இப்போதான் முதல் முறையாக இவர்கிட்ட வாங்கிருக்கீங்களா? எப்படி வாங்கிருக்கீங்களா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர்கிட்ட. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க. சரிங்க. இது நம்ம சேனல் பார்த்தா வீடியோ பார்த்தா வந்து. ஆமாம், வீடியோ பார்த்தேன். மாடுலாம் வீடியோ நல்லா இருக்குங்களா? நல்லா. நீங்கள் நேரில் வந்து பார்த்துருக்கீங்க. வீடியோவில் பார்க்குறது நேரில் பார்க்குறது என்ன வித்தியாசங்க? நல்லா இருக்கு.
நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி. அண்ணா சக்திண்ணே, இப்போ இந்த மாடல் என்ன ஊர் போறாங்கண்ணே? அண்ணா எல்லாமே வந்து பொள்ளாச்சி கேரளா எல்லாம் கலந்து போறாங்கண்ணா. நாங்க எல்லாம் லோடு பண்றோம், டைம் ஆயிடுச்சு. வாங்க போலாம். அண்ணா இப்போ இந்த முதல் இருக்க எத்தனை மாடு ஏறாங்கண்ணே? அண்ணா இதுல 12 மாடு ஏறாங்கண்ணா. ஒரே ஃபார்ம் போறாங்க. ஒரே ஃபார்ம் போறாங்களா? சரி, இப்போ கையில பிடிச்சிட்டு இன்னும் ஒரு குட்டி, அதை தூக்கி சொல்றேண்ணே. 5 குட்டி. அண்ணா கையில பிடிச்சிட்டு பிளாக் மேஜெட் அதிகமா இருக்க மாடு பத்தி சொல்றீங்க. அண்ணா இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. சரிங்கண்ணே. இது தலையீட்டு மாடு. சரிங்கண்ணே. 2 பல்லுங்கண்ணா. தலையீத்து 2 பல்லு. ஆமாண்ணா. கண்ணு மாடுங்களா சேன மாடுங்களா? கண்ணு மாடுங்கண்ணா. நல்ல பெரிய சைஸ் மாடி கொண்ட மாடு இருக்காங்க. இவங்களுமே வந்து கண்ணு போட்டாங்க இல்லைங்கண்ணா? ஆமாண்ணா, இது மொத்தம் 5 மாடு கண்ணு போட்டு. மடிசட்டே ஒரு அடிக்கு அகலம் வர மாட்டிருக்கு. ஆமாண்ணா, காம் பாருங்க எப்படின்னு பாருங்கடா. பாருங்க. இல்லை அது ஃபுல் லோடில் இருக்கு. இந்த இடத்துல இப்போ 2 மாடு ஏறிட்டாங்க. ஆமாண்ணா. ஸோ 2 மாடு முதல் மாடு கண்ணு மாடுச்சு. இவங்க வந்து நல்லா ஒரு அடிக்கு வந்து மடிசெட்டு இருக்காங்க. ஆமாண்ணா. இவங்க வந்து இவங்களுமே கண்ணு மாடு தான் இல்லைங்களா? ஆமா, இவங்களும் கண்ணு மாடு தானா. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும்னே? எல்லாம் ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுதுங்கண்ணா. சரிங்க சரிங்க. இவங்க வந்து சென மாடு இல்லைங்களாண்ணே? ஆமாண்ணா, இவங்க சென மாடு. பல்லே போடலைங்கண்ணா. பல்லே போடல, சரியான குவாலிட்டி இல்லைங்கண்ணே. ஆமாண்ணா. நல்லா ஒயிட் பேட்ச். ஒயிட் பை. தலையுத்துங்களா அப்படிங்கண்ணே? தலையீட்டு மாடு. பல்லே போடலைங்கண்ணா. நல்லா மடிசெட்டு. ஆமாண்ணா. சரிங்க. ஆனா இப்போ 2 மாடு வந்து கண்ணு போட்ட மாடு வண்டியில ஏறி இருக்காங்க. இப்போ இது ரெண்டுமே மொத்தம் 4 மாடு கண்ணு மாடுங்கண்ணா. மொத்தம் இப்போ இருக்கிற 4 மாடுமே கண்ணு மாடு தான் இல்லைங்களாண்ணே? இப்போ போற இந்த 2 மாடு எத்தனை பல்லுங்க? அண்ணா 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லுங்க. ஆமாண்ணா. ஸோ எல்லாமே தலையுத்தான் இல்லைங்களாண்ணே? எல்லாம் தலையீட்டு மாடுங்களேண்ணா. கையில் இருந்து நல்லா பெரிய சைஸ் மாடு ஒன்று பிடிச்சிருக்கீங்க. இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே? நான் இவங்களுக்கு 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லு, நல்ல டாப் குவாலிட்டி ஒயிட் மெஜாரிட்டி இல்லைங்களாண்ணே? ஆமாண்ணா. கண்ணு மாடுங்களா சென மாடுங்களாண்ணே? சென மாடுங்கண்ணா. சென மாடு. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணே? கண்ணு போகிறதுக்கு ஒரு 20 நாள் ஆகுங்கண்ணா. 20 நாள் ஆகும். 2வது ஈட்டு மாடுங்கண்ணா. 2ஆம் ஈத்து. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணா நல்ல பெரிய சைஸ் மாடு, நல்ல மடிசெட்டு, நல்ல கலர் பேட்ச். இவங்களை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. மொத்தம் 12 மாடு போகுதுண்ணா. சரிங்கண்ணே. மொத்தம் 12 மாடு போகிறாங்க. ஆமாண்ணா, ஒரே ஃபார்ம் போகிறாங்க. இவங்க கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? அண்ணா சென மாடுங்கண்ணா. சென மாடு. எல்லாமே சென மாடுங்கண்ணா. எல்லாரும் சென மாடு இப்போ போடுறதெல்லாம்.